ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினந்தோறும் முக்கியமான நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்களோட விலை நிலவரம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்திய அளவில் பொருட்கள் எங்கெங்கே கிடைக்கிது, எங்கெங்கேருந்து நீங்கள் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ரெகுலராக நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த பொருட்களை நம்ம எங்கே சீப்பாக கிடைக்கும், எங்கே கான்டாக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ஸோ அதே போல் இந்த பொருட்களோட விளைச்சல் எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஏரியாக்களில் நம்ம போயிட்டு இதை போய் ஜஸ்ட் அங்கே விசாரித்தோம்னாவே நமக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோம்பு நம்ம உணவுகளை நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். தினமும் நம்ம பயன்படுத்துகிற பொருள் இது. ஓகே மக்களே, நம்ம சேனலில் முதல் முறை இப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களே சேரும். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? நம்ம சீரகம் பற்றின தகவல்களை நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ சோம்பு பற்றின தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சீரகம் சோம்பு அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான் தான். இந்த பகுதியை தவிர வேறு பகுதிகளில் அதிகமான அளவுக்கான விளைச்சல் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம நேரடியாக நம்ம அழகாக நம்ம அங்கே போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ குஜராத்தில் பார்த்திங்கன்னா அந்த உஞ்சா மண்டிக்கு நம்ம நேரடியாக போயிருந்தோம். போயிட்டு இந்த சீரகம் சோம்பு இதோட விலை நிலவரத்தை பற்றி நம்ம அன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ தினந்தோறும் நம்ம எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம ராஜஸ்தான், குஜராத் போனால் அங்கேயே நமக்கு நிறையா கிடைச்சிடும். ஸோ இன்றைக்கி 18/9/2025 இந்த தேதியில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் கிரைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சோம்பு எந்தளவு கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். முக்கியமாக மினிமம் ப்ரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா 6500 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு கிடைக்குது. ஒரு குவிண்டால் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 100 கிலோ. ஸோ அப்போ ஒரு 65 to 67, 8, 9 ஒரு 70 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே ராஜஸ்தானில். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ராஜஸ்தானில் நோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் என்ன விலையில் கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 4500 ரூபா 4500 ரூபா ரேஞ்சில் கிடைக்குது. அப்போது 45 ரூபா ஒரு கிலோவுக்கு நமக்கு கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎம்சியில் கொஞ்சம் நமக்கு கம்மியாகவே கிடைக்குது மக்களே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் உஞ்சாமண்டி போனோன்னா இதே ரேஞ்சில் தான் அங்கேயும் நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது. ஸோ குவிண்டாலாக எடுக்கும்போது தான் நமக்கு ரேட் ரெண்டு கம்மியாகும். ரொம்ப நம்ம ஒரு கிலோ கணக்கில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரேட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த ஏரியாக்களில் முக்கியமாக உங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு அங்கே உள்ள ஏஜெண்ட்டுகள் அல்லது விவசாய பூமி இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள போய் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்க. அங்கே போயிட்டு அந்த பகுதிகளில் என்ன விலை போகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம விசாரிக்கணும். அதை வச்சு தான் நம்ம இங்கே ஏபிஎம்சியில் எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்மளால் கொஞ்சம் கேதர் பண்ண முடியும். அப்போ தான் அங்கே உள்ள பொருளை நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக நம்ம வாங்கி இங்கே அதை நம்ம மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஏபிஎம்சிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை அவங்க வாங்குகிற அந்த விவசாயிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கி தான் இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வைக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஜெண்ட்டுகளை வச்சு தான் இன்றைக்கி பிஸ்னஸே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம ஏஜெண்ட்டை பிடிக்கணும். அப்படி இல்லாட்டி ஏஜெண்ட்டு எங்கே இருக்காங்கன்றதை நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும் மக்களே. ஏன்னா அவ்வளோ ஏஜெண்ட்டுகள் இருக்கிறாங்க. பட் ஏற்கனவே யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஏஜென்ட்ஸ் கொஞ்சம் ஃபேவராக இருப்பாங்க. ஸோ நம்ம முதல் முறையாக நம்ம இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியான கான்டாக்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ரவுண்டு சுற்றி ஒரு 4-5 தடவை அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி பேசி அந்த ஏரியாவுக்கே போய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கி இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எந்த அளவுக்கு அது சாத்தியக்கூறாக இருக்கும், நம்மளை நம்பி இங்கே இவ்வளோ தூரம் அனுப்ப முடியுமா, அல்லது நம்மளோட பணம் கரெக்டாக அவங்கள்ட்ட போய் சேர்ந்து அவங்க பொருள் நம்மளுக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கிற நம்பகத்தன்மை முதல்ல உருவாகும். சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது.
ஸோ அப்புறம் நமக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜு அது எல்லாமே வேறு இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டான அளவில் போய் சேர்ந்துச்சா வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் அந்த குவாலிட்டி, இப்போ நம்ம ஊரில் என்ன குவாலிட்டியில் வந்து சோம்பு சீரகம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், ஸோ என்ன குவாலிட்டியில் அங்கேருந்து நம்ம எடுக்க முடியும், நம்ம அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியாக செகண்ட், ஏன்னா அவங்க கொடுக்குற ஃபஸ்ட் குவாலிட்டி இங்கே உள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி கிடையாது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிறது தான் வெளிநாடுகளுக்கு. ஸோ நம்ம ஊரில் கொடுக்குற முதன்மை குவாலிட்டியில் நமக்கு அது கரெக்டாக இருக்குதா, அல்லது நம்ம கொடுக்குறதே தேர்ட் குவாலிட்டி ஃபோர்த் குவாலிட்டி தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நேரடியாக போய் செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த தகவல் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சேரும். நேரடியாக போய் அந்த சாப்பிட்டு பார்த்து அதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணால் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மக்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஊரில் இப்போ மளிகை சாமான் அப்படின்னாவே முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நான்வெஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே, பிரியாணி எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து இது யூஸ் ஆகிறது. ஓகேங்களா? மளிகை சாமானா இதெல்லாம் சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான பொருட்கள். இப்போ கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா செட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து அடக்கமாக வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோம்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா வயிற்றுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதனால் எல்லோரும் வாங்கக்கூடிய பொருள். ஸோ அதனால் முக்கியமாக ராஜஸ்தான், குஜராத் இதுதான் மெயினான ஏரியா. அப்புறம் மத்திய பிரதேசத்தில் ஒரு சில ஏரியாக்களில் அது கிடைக்குது. ஸோ இந்த சீசனில் வந்து ராஜஸ்தானில் வந்து கிடைக்குது. அப்புறம் முக்கியமான சீசன்களில் குஜராத் மற்ற ஏரியாக்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் சோம்பு அப்படின்னாவே நீங்கள் இந்த டைமில் வந்து ராஜஸ்தான் போனீங்கன்னா உங்களுக்கான இது கிடைக்கும். அதை விட இன்னும் கரெக்டான எக்ஸாக்ட் டீட்டெயில் வந்து நமக்கு பெருசாக கிடைக்கல. கிடச்சிதுன்னா அந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து பொருட்களை வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏஜென்ட்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுறாங்க. அதை நாங்களும் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் ஒரு விசிட் வந்து மறுபடியும் நம்ம நார்த் இந்தியா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போயிட்டு அங்கே உள்ள ஆட்களை நம்ம பிடிச்சி கொஞ்சம் நல்ல தகவல் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட முழு எண்ணம். சரிங்களா? நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து மேற்கொண்டு இன்னும் எவ்வளோ பொருட்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அதை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சரியான ஆட்களை வந்து உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து காட்டணுங்கிறது தான் நம்ம சேனலோட எண்ணமே. சரிங்களா? தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோம்பு எங்கெல்லாம் கிடைச்சிது, எங்கெல்லாம் கிடைக்கும், எங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து ரொம்ப இன்னொரு முக்கியமான பொருளோட டீட்டெயிலை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மக்களே. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமான வீட்டு உபயோக பொருட்களுக்கான விலை நிலவரம் அது சம்மந்தமான தகவல்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இனிமேலும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இப்படி எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த பொருள் கம்மியாக கிடைக்கும், நமக்கு அந்த பொருளை எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாம், எந்த அளவுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அல்லது நம்ம ஒரு வீட்டு உபயோகத்துக்கோ இதுக்கெல்லாம் எப்படி தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் மக்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே. பாய்.